சிறிய எறும்புகள் சேர்ந்து தங்களுக்குள்ளே ஒரு ஓட்டப்பந்தயத்தை வைத்துக்கொள்ள ஏற்பாடு செய்து கொண்டன. ஓட்டப்பந்தயத்திற்கான நாளும் நெருங்கி வந்தது. எறும்புகளின் ஓட்டப்பந்தயத்தை காண பலரும் கூடியிருந்தார்கள். ஓட்டப்பந்தயத்தில் எறும்புகள் ஓடி அருகில் உள்ள ஒரு உயரமான கோபுரத்தை தொட வேண்டும். அதுதான் போட்டி விதி. முதலில் தொடுபவரே வெற்றியாளர். போட்டி ஆரம்பமானது. கூட்டமாய் கூடியிருந்தோர்கள் பலரும், இது சுலபமான போட்டியில்லை, உங்களால் அந்த கோபுரத்தை அடைய முடியாது என்று எறும்புகளை நோக்கி கத்திக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர், இந்த எறும்புகளால் அந்த கோபுரத்தின் உச்சியை தொடவே முடியாது, அது சாத்தியமே கிடையாது என கூறினர். கூட்டத்திலிருந்து இப்படியாக கோஷங்கள் வந்த வண்ணமே இருந்தன. மெல்ல மெல்ல ஒவ்வொரு எறும்புகளாக தங்களால் முடியாது என்ற வகையில் சோர்ந்து போய் போட்டியிலிருந்து நீங்கிக் கொண்டன. இதில் எந்த எறும்பும் அந்த உச்சியை தொடப்போவதில்லை, அது ரொம்ப கடினமானது என்று கூடியிருந்தோர் தங்கள் கோஷங்களை தொடர்ந்து கொண்டே இருந்தனர். இப்படி இருக்கும்போது பல எறும்புகளும் களைப்படைந்து போட்டியிலிருந்து நீங்கிக் கொண்டது. ஆனால் ஒரே ஒரு எறும்பு மட்டும் மேலே முன்னேறி கொண்டிருந்தது. எல்லா எறும்புகளும் கோபுர உச்சியை தொடுவது சாத்தியமற்றது என எண்ணி இடையிலேயே போட்டியிலிருந்து விலகிக்கொள்ள ஒரு சின்னஞ்சிறிய எறும்பு மட்டும் உச்சியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. சில வினாடிகளில் உச்சியை தொட்டு வெற்றியும் கண்டது. அனைவரும் வியந்து போய் எப்படி அந்த சிறிய எறும்பினால் மட்டும் முடிந்தது என வினவினார்கள். அப்போதுதான் தெரிந்தது, கோபுர உச்சியை தொட்ட அந்த சின்ன எறும்புக்கு காது கேட்காது என்று. முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் முடியாது என்று தான் சொல்லுவார்கள். சொல்லுபவர்கள் சொல்லட்டும், அவர்களிடம் நீ செவிடாக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது. உன் காதில் சங்கே ஊதினாலும் உன் வழி செல், வெற்றி உனக்கே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.